Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாகவே நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவன் மீதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவன் மீதம் நம்மை நடத்துகிறார். எது வந்த போதும் மாறாத இந்த புது வாழ்வை அளிக்கிறாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இந்த புது வாழ்வை அளிக்கின்றாரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமது தாயின் கருவில் நாம் கர்த்தரால் உருவாக்கப்படும் முன்பும் இந்த உலக தோற்றத்துக்கு முன்புமே நம்மை அவர் பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிறந்து பாபிகளாய் இருந்து கர்த்தரது வசனத்தால் நாம் உணர்த்தப்பட்டு நமது பாவங்களை அறிக்கை செய்து தேவநீதிகளை வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்ற நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது புது நாமும் பறிக்கப்படுகின்றோம். இதை நாம் நமது ஞானஸ்நானத்தின் போது கூட பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா? இதற்கு பின்பு தொடர்ந்து நீதியின் பாதைகளில் நாம் நடக்கும் பொழுது சகல ராஜாக்களும் கூட நம்மீதுள்ள கர்த்தரது மகிமை காண்பார்கள் என்று வசனம் விளக்கமாக சொல்லுகிறது. இதை விளக்கி சொல்லும்படியான நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக.
எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தை தூஷித்து கொண்டு, அதை எட்டி உதைத்து கொண்டு, இப்படி ஒரு பயங்கரமான கத்தோலிக்க கிறிஸ்தவனா என்ன ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எனக்கு 17 வயதிலிருந்து 2 கிட்னி டேமேஜும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்லார்ஜ்மென்ட்டுமா இருந்தது. அப்பா இல்லாததினால எந்த மெடிசனும் நான் எடுக்காமல், செத்தா பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நான் இருந்து விட்டேன். பிற்பாடு டிகிரி எல்லாம் முடிச்சு, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே பேங்க்ல வேலை கிடைச்சு, வேலைக்கும் போயிட்டேன். ஒரு மருந்து மாத்திரை எதுவும் எடுக்கவில்லை. அப்படியே என் வாழ்நாள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனா உள்ள ஏதோ வியாதியெல்லாம் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்காததுனால அதை பத்தி எனக்கு சரியான விளக்கமான அறிவு இல்லை. அப்படி இருந்த நாட்களிலே பார்க்குறவங்கலாம் எனக்கு சொல்லுவாங்க, கர்த்தர் உங்கள ஊழியத்துக்கு அழைக்கிறார் தம்பி. ஏன்னா நிறைய சர்ச்சஸ்ல போய் நான் பாடுவேன். பாடுகிறவனா இருக்கிறதுனால சினிமா பாட்டும் பாடுவேன். அந்த இந்து சாமிகளை குறிச்சும் பாடுவேன். சர்ச்சஸ்ல கூப்பிட்டு அங்கே போய் பாடுவேன். மனதுருக பாடுவேன். அது எனக்கு தெரிந்த ஒரு காரியம். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு என்ன சொல்றது நன்மையான டேலண்டா இருந்ததுனாலே அதை அவருக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு தெரியாம வித்தியாசமான ஒரு மனுஷனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படி இருந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கடைசியாய் ஒரு மரண படுக்கைக்குள்ளே போய் அந்த ஒரே நாளிலே தேவ கிருபையினாலே நான் பூரண சுகம் பெற்று மறுநாளிலிருந்து வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டேன். டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எல்லா ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 கிட்னியும் புதுசாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். எல்லா வித லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்லார்ஜ்மென்ட் எதுவுமே இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து, கர்த்தருக்கு பயந்து வேதத்தை எடுத்து நான் அங்கும் மிகவும் அப்படி வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெயர் வேதத்தில் பரிசுத்த பவுல். அவரை குறித்து அவருடைய சரித்திரத்தை கொஞ்சமாக வாசித்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். நமக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது இந்த பவுல் என்ற பேரை வைக்க சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே கர்த்தர் முன் குறிக்கப்பட்ட அந்த தினத்திலே அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அந்த வருஷத்திலே ஞானஸ்தானம் எடுக்க போயிருந்தேன். அப்போ எங்கள் பாஸ்டருக்கு பயங்கரமான கோபம், இவ்வளோ கலாட்டம் பண்ணிட்டு இப்போ கடைசியில் ஞானஸ்தானத்துக்கு வந்திருக்கிறானேன்னு சொல்லிட்டு என் உண்மையெல்லாம் சொல்லி ஞானஸ்தான தொட்டியில் என்ன இருக்கும்போது பாஸ்டர் புது பேர் வைத்தீங்கல்ல அப்படின்னாரு. நான் கேட்டேன். அவர் சொன்னார், ஆமா என்ன உனக்கு பேர் வைக்கணுமான்னாரு. ஆமா பாஸ்டர் எனக்கு பால்னு எனக்கு பேர் வைங்க அப்படின்னு. அவர் ஒன்றுமே சொல்லாத, நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நீ பண்ணிக்கிட்டு இருந்த அமக்கலத்துக்கும் பைபிளெல்லாம் எழுந்துட்டு வச்சுட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அந்த பேர்லாம் ரொம்ப பெரிய பேர், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, வெறும் லவரண்டியனே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் லவரண்டியன்னு பேர் வச்சு என்ன வெளியே எடுத்துட்டு வந்துட்டார். எனக்கு பயங்கர வருத்தம். ஏன்னா ஞானஸ்தானம் ஒரு தடவை தான் எனக்கு தெரியும், அந்த நேரத்தை பிரித்து கொடுக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பிற்பாடு திடீரென்று ஃபாதர் பெர்க்மன்ஸை நான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நிறைய பாடல்கள் நான் எழுத ஆரம்பிச்ச உடனே என்னை அவர் கூப்பிட்டுருந்தார். நான் அவரை பார்க்க போயிருந்தேன். போயிருந்தப்போ அவர் எனக்காக தோடு மேலே கை வச்சு என்னை கட்டி பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணார். அப்படி ஜெபம் பண்ணும்போது திடீர்னு என்னை நிமித்தி என்னை பார்த்து கேட்டார், எப்பா உனக்கு பாஸ்டர் பாருன்ற பேரை வச்சாரா அப்படின்னு கேட்டார். நான் அப்படி ஆச்சரியமாக பார்த்தேன். என்னங்க இப்போ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை நீ கேட்டியா அப்படின்னாரு. நான் கேட்டேன், பால்னு பேர் வைக்கணும்னு கேட்டேன். ஆனால் அவர் வந்து வேணாம் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு பால்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அப்போ வெறும் லெவனில் என்ன தான் இருக்கிறேன். உடனே அவர் சொன்ன, இல்லை உன்னுடைய ஊழிய பாதையிலே நீ பால்னு தான் அழைக்கப்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு அவருக்கு தெரியாத ஒரு காரியம். அழகாக இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லி எனக்கு நீ போய் ஒன்று பண்ணு, பேசாமல் போய் கெசட்டில் பால்னு சொல்லிட்டு உன் பேரை பாலிய லவரண்டியன் என்று அழைக்கப்படுவாய்ன்னு சொல்லிட்டு கெசட்டில் மாற்றிக்க, அவ்வளோதான், யாரையும் கேட்காத அப்படின்னாரு. சரி நம்ம கேட்டேன் நான், சரி நீங்கள் இவ்வளோ மாற்றம் பெரிய மாற்றம் சொல்கிறீங்களப்பா, அது சொல்கிறதுக்கு ஏற்ற வேணுமா, ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்னு. அப்போது சிரிச்சுட்டே சொன்னார், பற்றியா அடையாளம் கேட்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை இன்னும் ஒரு 15-20 நாளில் ஆந்திரா பகுதியில் உன்னை கூப்பிடுவாங்க, ரேணிகுண்டா பக்கத்தில். அப்போ இந்த இடத்துக்கு நீ போகும்போது உன்னை கொண்டு ஆண்டவர் வெளிகரகமான நிறைய அற்புதங்களை அங்கே செய்வார். ஒரு மந்திரவாதி கூட ரட்சிக்கப்படுவான். அங்கே ஒரு சபை ஆரம்பமாக போகிறது, இதான் உனக்கு அடையாளம் என்று சொல்லி அவர் என்னை அனுப்பித்தார். நான் வந்த பிற்பாடு இந்த அடையாளத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு உடனடியாக நான் போய் கெசட்டில் என்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டேன். மாற்றிக்கொண்ட பிற்பாடு ஒரு 10 தேதிக்குள்ளாக எனக்கு அங்கேருந்து ஒரு அழைப்பு வந்தது. என்னுடைய சபை சேர்ந்தவர்களுடைய சொந்த ஊர் அது. அங்கே போய் ஒரு 3 நாள் கன்வென்ஷனில் பேச கர்த்தர் கிருபை செய்தார். அந்த கன்வென்ஷனுக்கு வந்த ஜனங்களிடம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே அந்த நாளிலே ஞானஸ்தானத்தை ஒப்படுத்தும் போது ஒரு சகோதரி, ஒரு வயதான சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஒரு சாவி கொத்தை காண்பிச்சாங்க.
ஐயா, இது எங்கள் கோயிலுடைய இது எங்கள் வீட்டுக்காரர் மந்திரவாதி, அவர் இந்த 3 நாள் இதெல்லாம் கேட்டுருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ அந்த கோயிலை மூடிட்டு இப்போ உங்ககிட்ட இதை கொடுத்துட சொல்லிட்டாரு. இந்த எப்படியாவது நாங்கள் தான் ஞானஸ்தானம் எடுத்து அந்த இடத்துல ஒரு சர்ச்சு கட்டப்படணும் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தாரே என்று சொல்லி அந்த நாளில் அந்த இடத்துல அந்த கோயிலை அந்த ஊர் ஜனங்களுடைய ஒப்புதலோடு அங்கிருந்து அதை அகற்றி விட்டு அந்த இடத்திலிருந்து இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால் அதுக்கு பக்கத்திலேயே அவங்களுக்கு ஒரு வீடையும் பக்கத்திலே ஒரு சர்ச்சையும் கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து நாம் அவருடைய நீதியை நிறைவேற்றுகிற மக்கள் என்பதை எல்லாரும் காணும்படியாக கர்த்தர் காரியத்தை செய்கிறார். இந்த காரியத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் இன்றைய வரையில் இந்த இடத்திலே மகிழ்ப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, கர்த்தர் நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி. ராஜா, செய்த நன்மைகளுக்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து நீதியின் பாதையிலே நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. God bless you. Thank you.